ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போய் 5 வருஷம் ஆகுது. ஹீரோயின் 5வது வருஷத்துக்கான ரிச்சுவல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ மனசுக்குள்ளே யோசிக்கிறா, உனக்காக காசு பணம் அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனே, அதுக்காக நீ பண்ண பதில் இதுதானா? இவ்வளோ பண்ணிட்டே என்ன, இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கா. அந்த இடத்துல பக்கத்துலேயே ஒரு லேடி நின்றுக்கிட்டு இருக்கா. இவளோட பேர் லூசி. அவள் பக்கத்தில் இருக்கிறது அவளோட ஹஸ்பண்ட். இவனோட பேர் வாங்க. இவன் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டோட ட்வின் பிரதர். ஹீரோயின் வந்து இவங்களை பார்த்து தான் காண்டில் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இந்த ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்காக ஹீரோயினோட மாமனார் ஊருக்கு வந்திருப்பாரு. அவர் மீட் பண்ணுறதுக்காக தான் இவ வந்திருப்பா. அப்போ இந்த வாங்கும் அவங்க அப்பாவும் பேசுகிறத ஹீரோயின் கேட்டுட்டு இருந்திருப்பா. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, பைத்தியமாடா நீனு, உங்கள் அண்ணன் ராபர்ட்டோட பேரை யூஸ் பண்ணி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தப்புடா, உன் பொண்டாட்டி பாவுண்டா, அந்த பொண்ணு எவ்வளோ பணக்கார வீட்டு பொண்ணு, உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பொண்ணு, உனக்காக அது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குடா, வீட்டை விட்டு கூட வெளியே போகாமல் இப்படி அடைச்சி வச்சிருக்கிறாங்க போது அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அண்ணன் என்னை காப்பாற்றிட்டு அவன் குறுக்க விழுந்துட்டான், நான் என்ன பண்ண முடியும்? அப்போ லூசி வேற ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவளை எப்படி தனியாக விட முடியும்? அதனால தான் நான் வந்து அவள் கூடயே ராபர்ட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஹீரோயின் சமாளிச்சுப்பா, அப்படியே இல்லைனாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க, வேலையாக நாளைக்கு ஊருக்கு கிளம்புற வழியை பாருங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அப்போ நம்ம ஹஸ்பண்டே நம்ம பக்கத்தில் தான் 5 வருஷமாக இருந்திருக்கான், ஆனால் வந்து நம்ம பிரதர் இல்லான்னு சொல்லிக்கிட்டு இந்த லூசி கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்கிறது தெரியும் போது அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து இவள் வெளியில் கூட போயிருந்திருக்க மாட்டா. 5 வருஷமாக அவன் இறந்து போயிட்டான்னு ரூம்குள்ளேயே அடைஞ்சிக்கிட்டு அவனை நினச்சி ஒரு நாள் அழுதுகிட்டே இருந்திருப்பா. பாஸ்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருந்திருப்பா. அப்போ அவளை காப்பாற்றுறதுக்காக உயிரை பணையம் வச்சு வந்து இந்த வேங் காப்பாற்றிருந்திருப்பான். அந்த டைமில் தான் ஹீரோயினுக்கு அவன் மேலே லவ்வே வந்திருக்கும். தன்னோட உயிரை பணையம் வச்சு நம்மளே காப்பாற்றிருக்கானே, அப்போ கண்டிப்பாக நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும் அவளுக்கு. அதனால தான் அவனை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பா. அவங்க அப்பா அம்மா வந்து ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இல்லை நீ கல்யாணம்லாம் பண்ணிக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் கேட்குறான், அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வரையே, உன்னால என் கூட வாழ முடியுமான்னு சொல்லி கேட்கும் போது அவன் என்ன சொல்லியிருந்திருப்பானா, காசு பணம்லாம் எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம், நீ எவ்வளோ நாள் என் கூட இருக்கியோ அவ்வளோ நாள் நான் ஹாப்பியாக இருப்பேன், உன் பக்கத்தில் இருக்கிறதா என் ஹாப்பினஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் மேரேஜே பண்ணியிருந்திருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து எனக்கு நானே இப்படி சூனியம் வச்சுக்கிட்டேனேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஒரு நாளும் இவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இவ பக்கத்துலேயே தான் இந்த வாங்க இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் லூசியோட குழந்தை கூட இருந்திருப்பான். ஒரு நாள் அப்படி தான் ஹீரோயினோட குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும். அப்போ போயிட்டு வாங்கிட்டு கேட்குறா, ப்ளீஸ் என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமான்னு சொல்லும் போது இல்லை லூசி வந்து தனியாக இருப்பா, அது மட்டும் இல்லாமல் பாப்பா வேற இருக்குல்ல, அவங்களை விட்டுட்டு வர முடியாதுங்கிற மாதிரி அவன் சொல்லியிருந்திருப்பான். ஐயோ இல்லை அவனுக்கு வந்து மூச்சை இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் வாங்குங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு இருந்திருப்பா. கெஞ்சி கேட்டுமே இந்த லூசியும் ஓகேன்னு சொல்லியிருக்க மாட்டா, இந்த வாங்க வந்திருக்க மாட்டான். இவ கஷ்டப்பட்டு முடியாமல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருந்திருப்பா குழந்தைய. இப்போ தான் யோசிக்கிறா இவ, அன்னைக்கு என்னோட பிரதர் இல்லாவா இருந்து அவள் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு தான் புரியுது, அவன் என்னோட ஹஸ்பண்டாக இருந்து தன்னோட சொந்த குழந்தையே காப்பாற்றாமல் தன்னோட அண்ணன் பொண்டாட்டியோட குழந்தையே பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அன்னைக்கு ரொம்ப பலமாக மழை பெஞ்சிருக்கும். இவன் வந்து அவளை கூப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். இந்த குழந்தையை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து மழையில் குழந்தைய வர கீழே போட்டுருந்துருப்பா. அப்போ அந்த தம்பி சொல்லுவான், அம்மா எல்லாம் ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, எனக்கு ஒன்றும் இல்லைம்மாங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து சரி நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த மழையில் கஷ்டப்பட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிருந்திருப்பா ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ யோசிச்சிருப்பா, பேங்க் மட்டும் நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்ட்டு. இப்போ தான் யோசிக்கிறா, இருந்ததே அவன் தான், அந்த நாதாரி தான் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை இவளால் ஏற்றுக்கவே முடியலை. இதுக்கு மேலே இப்படியே இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இதே மாதிரி உட்காந்துருந்தோன்னா சரிப்பட்டே வராதுங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறா. ரூமுக்கு வந்தவ ஏதாவது ஒன்று நம்ம பண்ணியே ஆகணும், நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும், இவனை இந்த மாதிரி இருக்க விடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி இப்போ டிசைட் பண்ணிட்டா. இருந்தாலும் மனசுக்குள்ள பழசுலாம் வந்துட்டு போகுது. இதே மாதிரி தான் ஒரு நாள் வந்து ஹீரோயினோட பையன் வந்து கீழே ஓடி வந்து விழுந்திருப்பான், தலையில் அடிபட்டு இருந்திருக்கும். அப்போ வாங்க அங்கே தான் நின்றுட்டு இருந்திருப்பான், சுத்தமாக அதை பார்த்துருக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு லூசியோட பொண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பான். இதெல்லாம் அவள் கண்ணு மூடி பார்த்து யோசிச்சிருப்பா, இவெல்லாம் என்ன தான் வந்து பிரதர் இல்லாவோ கொஞ்சம் கூட குழந்தைய கண்டுக்க மாட்டானேன்ட்டு. ஆனால் இப்போ புரியுது, கூட இருந்தது தன்னோட குழந்தைய கீழே விழுந்து தன்னோட குழந்தையா இருந்த போது கூட குழந்தைய பார்க்கலேன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது இந்த குட்டி பையன் எழுந்த, அம்மா என்னாச்சு மயாமா அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்ககிட்ட கேட்கணும், உனக்கு வந்து இங்கே இருக்கணுமா இல்லை அம்மா கூட இங்கேருந்து போயிடலாமாங்கிற மாதிரி சொல்லும்போது, அம்மா எனக்கு வந்து இந்த வாங்கலாம் வேணாம்மா, எனக்கு அப்பா வேணாம்மா, அம்மா மட்டும் இருந்தால் போதும், நீ வந்து எங்கே போகணுன்னு சொல்லு, நான் உன் கூடயே வரேன், உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேம்மாங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம குழந்தை இந்த அளவுக்கு யோசிக்கிறானேன்னு. சின்ன வயசுலேருந்து ஹீரோயினுக்கு ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு இருந்திருப்பான். அவன் ஹீரோயின் இப்போ வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்க. ரீசெண்டாக கூட ரீமேரி பண்ணுறதை பற்றி பேசியிருந்திருப்பான். அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறா, கால் பண்ணி எனக்கு ஓகே தான், எனக்கு கல்யாணங்கிறத மட்டும் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் ரெடியாக இருப்பேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இந்த வாங்க உட்காந்து லூசிக்கிட்ட அப்படியே ஃபுட்லாம் எடுத்து கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த லூசிக்கும் தெரியும் போல
இருக்கு இவன் நம்மளோட பூசன் கிடையாது, இவன் வந்து வாங்குன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுமே தான் இவன் வந்து இவன் கூட பேசிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன சொல்கிறான், எனக்கு வந்து உண்மை தெரிஞ்சால் கூட அவளுக்கு நான் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், உன் கூட தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு, இந்த லூசியும் வேங்கும். ஆனால் அவங்க வீட்டில் தான் இல்லை வேங்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா வேங்க்கு அப்போ வந்து வேலை இருந்திருக்காது. ஆனால் வேங்கோட அண்ணன் வந்து படிச்சுட்டு நல்ல வேலையில் இருந்திருப்பான். அதனால வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கூடயே வாழ்ந்திருப்பா போல இருக்கு. அதெல்லாம் வந்து ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கும். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஓ இதுதான் நடந்து தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, இதான் சான்ஸ்னு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டீங்க, பரவாயில்ல எவ்வளோ நாளைக்கு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி தான் மேலே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் இவன் நிற்கிறத வந்து வேன் பார்த்துட்டான். சிஸ்டர் இன்லா வாங்க கீழே வாங்க, கீழே வந்து சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சிஸ்டர் இன்லாவா கூப்பிடுடா கூப்பிடு நல்லா நடிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே தான் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ அங்கே வந்து ஒரு கேக் இருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த பையன் என்ன பண்ணுறா, எடுத்து அம்மா இதை நான் சாப்பிடுவான்னு சொல்லி எடுக்கும் போது இந்த லூசியோட பொண்ணு என்ன பண்ணுறா, அதை பிடுங்கிட்டு இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே வாங்க என்ன பண்ணுறான், அதை வாங்கி லூசியோட பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டான். இதை பார்க்குற ஹீரோயினுக்கு அவ்வளோ எரிச்சலாக வருது. டே நாயை இன்னுமாடானே திருந்தல, இப்போ வந்து எனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வெறியாகுது தெரியுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. அந்த இடத்துல இந்த குட்டி பையனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, சைலண்ட் ஆகிட்டான். ஹீரோயினுக்கு தான் வெறி ஆகுது. உடனே என்ன பண்ணுற, எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு என்ன நினச்சிருக்கீங்க மனசில், எவ்வளோ காசு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், என் பையனுக்கு ஒரு கேக் வாங்குறதுக்கு கூட வந்து உங்கள்கிட்ட காசு இல்லையாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே லூசி என்ன சொல்கிறா, ஆமாம் இப்போ குடும்பத்தோட சூழ்நிலை சரியில்லை, அதனால 2 பேரெல்லாம் வந்து பார்த்துக்க முடியாது, ஏதாவது ஒரு குழந்தைக்கு தான் நல்லது செய்ய முடியும், என்னோட ஹஸ்பண்ட் தான் இருக்கான், அவன் தான் சம்பாதிக்கிறான், அப்படி இருக்கும்போது என்னோட குழந்தைக்கு தான் எல்லாமே கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு கட்டுப்பாகுது. இங்கே பாருங்க, எங்கள் வீட்டிலேருந்து மாதம் மாதம் காசு கொடுத்துட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் செத்து போனான்ல அவனுக்கு வர காசும் மாதம் மாதம் வந்துக்கிட்டு தான் இருக்கு, அப்படி நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க சொல்லுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த வேங்கோட சம்பளமே கம்மி தான் போல இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா ஹீரோயின் தான் அவங்களுக்கும் சேர்த்து டபுளாக பே பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது என்னோட பையனுக்கு வந்து ஒரு கேக் சாப்பிட்றது கூட இந்த வீட்டில் உரிமை இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது இந்த லூசியாவோட பொண்ணு என்ன சொல்கிறா, இங்கே பாருங்க உங்கள் ஹஸ்பண்ட் தான் இறந்து போயிட்டாருல, நீங்களே ஃப்ரீயாக தான் உட்காந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பா போடுற காசில் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஷேமாகவே இல்லையாங்கிற மாதிரி சொல்லி கேட்குறா. உடனே லூசியை வாய மூடிட்டு ஐயோ தெரியாமல் பேசுகிறாங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு கட்டுப்பாகுது. நீ அந்தளவுக்கு தான் சொல்லி கொடுத்து வளர்த்து வச்சிருக்கியா, நீ சொல்லிக் கொடுக்காம உன் குழந்தைக்கு எப்படி இப்படிலாம் பேச வரும், என் குழந்தைக்கெலாம் சுட்டு போட்டால் கூட இது வராதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே வந்து வேங்க என்ன பண்ணுறா, இல்லை இல்லை பிரச்சனை வேணாம் கொஞ்சம் காமாக இருக்கலாம், நெக்ஸ்ட் டைம் நான் கேக் வாங்கும்போது நான் லீலேக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு பீஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான், அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம இருக்க இப்போ சுச்சுவேஷனில் யாராவது ஒரு குழந்தைய தான் படிக்க வைக்க முடியும், லீலே படித்து என்ன பண்ண போகிறான் அவன் ஆம்பளை பையன், அதனால நம்ம ஏன் வந்து பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கக்கூடாது, அவனை ஸ்கூலை விட்டு ட்ராப் அவுட் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்குற ஹீரோனுக்கு டே இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லைடான்னு சொல்லி யோசிச்சவ அந்த சாப்பாட்டு தட்டை தூக்கி அடிச்சிடுறா. எல்லாருமே அந்த இடத்துல ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் 5 வருஷமாக அமைதியாக தான் இருந்திருப்பா. இவனுக்கே புரியல எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா இவன்ட்டு. அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நான் எடுத்துகிட்டு வந்த எல்லா பொருளையும் அடமான வச்சு தின்னுட்டீங்க, அப்படி இருக்கும்போது என் பையனை படிக்க வைக்காமல் அவளை படிக்க வைப்பீங்களா, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது டக்குன்னு குட்டி பையன் ஏஞ்சு அம்மா அம்மா உங்களை இவங்களாம் புள்ளி பண்ணுறாங்களா, வாங்கம்மா நம்ம இங்கேருந்து போயிடலாம், இவங்க நமக்கு வேணாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட வாங்க இங்கே பாரு இதான் உன்னோட ஃபேமிலி, எங்கே போகிற நீனா, இதை விட்டுலாம் நீ போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு பிடிக்கல, இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க விரும்பல, கூடிய சீக்கிரம் நான் இந்த வீட்டை இப்படி போயிடுறேங்கிற மாதிரி சொல்லும்போது 5 வருஷமாக ஒழுங்காக தானே இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்குங்கிற மாதிரி வாங்க கேட்கும் போது உனக்கு குடி பையன் என்ன சொல்கிறான், இங்கே பாருங்கள் அங்கிள் எங்கள் அம்மாவை வந்து இப்படிலாம் பேசவே பேசாதீங்க, இப்படி நீங்கள் பேசுகிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது இவனுக்கு புரியல. ஏன்னா இவ்வளோ நாளாக இவன் வந்து வாங்க வந்து அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்திருப்பான், ஏன்னா பார்க்க அவன் அப்பா மாதிரி தானே இருக்கான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அப்போ வாங்க சொல்லுவான் என்னெல்லாம் அப்படி கூப்பிடாதுங்கிற மாதிரி. இப்போ குட்டி பையன் என்ன சொல்கிறான், அங்கிள் நான் தெரியாதனமா உங்களை இத்தனை வருஷமாக அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனால் அம்மா சொல்லியிருக்காங்க நீ எப்போவுமே என்னோட அங்கிள்னு சொல்லிட்டு, அதனால இதுக்கப்புறம் அங்கிள்னே கூப்பிட்றேன்னு சொல்லும்போது வாங்கோட மூஞ்சிலாம் சுருங்கி போயிடுது. ஏன்னா தன்னோட பையன் தன்னை அங்கிள்னு கூப்பிட்றானேன்ட்டு வாடா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து குழந்தைய கூட்டிகிட்டு கிளம்பிட்டா. உடனே இவன் பின்னாடியே போகலான்ட்டு பார்க்கும்போது லூசி வேற அழுதுகிட்டு உட்காந்துருக்காளா. என்னாச்சு எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன், அவள் ரொம்ப ஓவராக தான் பேசிட்டா, அவளுக்கு தகுந்த பாடத்தை நான் கற்றுக் கொடுக்க தான் போகிறேங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் அப்படியே வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச கேக்கை ஒரு பாக்ஸ் நிறைய வாங்கி கொடுத்துருக்கா. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இவன் யோசிச்சுக்கிட்டே கேட்குறா, நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும், அம்மா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கு ஓகே தானேன்னு கேட்கும்போது அப்போ எனக்கு அப்பா கிடைக்க போகிறாராங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோயினாக உனக்கு பிடிச்ச மாதிரி கேக்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பேசிகிட்டே நடந்து வந்துக்கிட்டுருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. இந்த ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்திருப்பாள், அதுக்காக தான் வந்து மிலிட்ரிலேருந்து
லெட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஹீரோ மிலிட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு வேறு, அவளுக்காக கிஃப்ட்லாம் அனுப்பி வச்சுருந்துருக்கான். ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போது, உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக சீஃப் ரெடியாக இருக்காரு, இந்த லெட்டரை கொடுக்க சொன்னார், அப்படியே இந்த கிஃப்ட்டையும் கொடுக்க சொன்னாருங்கிற மாதிரி சொல்லிக்கும் போது அதில் வந்து இவளுக்காக எழுதி வச்சுருக்கான், இன்னும் 3 நாளில் நீ வந்து வீட்டுக்கு வந்துரு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கான். இதை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுது. அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறாரு, அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்துட்டு, மேடம் சீக்கிரமாக வந்துடுங்க மேடம், சார் 5 வருஷமாக உங்களை மட்டுமே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அதனால தான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். ஹீரோயின் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கூட தான் வளர்ந்துருப்பா, ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இவளை வம்பிழுத்து அவள்கிட்ட சேட்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அப்படி இருக்கும்போது இவன் வந்து ஒரு தடவை அவகிட்ட கேட்டிருப்பான் என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு கூட, ஆனால் இவன் வந்து நோன்னு சொல்லிட்டு வந்துட்டா போல இருக்கு. இப்போ அதெல்லாம் நினச்சி ரிக்ரெட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. நான் ரெடியாக இருப்பேன், 3 நாள் கழிச்சு வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விடுறா. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட வந்து அஸ்டன் இதெல்லாம் சொல்லும் போது ஹீரோ யோசிக்கிறா, இன்னும் 3 நாள் தான் இருக்குதா, அந்த 3 நாளுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோட்டோவை தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்பவும் கையிலே தான் வச்சுட்டு சுற்றுவான் போல இருக்கு. அப்படியே இந்த பக்கம் நம்ம வாங்க காமிக்கிறாங்க. இந்த லீலைக்காக வந்து கேக்லாம் வாங்கி வச்சுருக்கான். லீலை வரும்போது இந்த பாரு அங்கிள் உனக்காக கேக் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லும்போது அவன் ஆல்ரெடி கையில் கேக் வச்சுருக்கான். உடனே வந்து இவன் கேட்குறான், எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேங்கிற மாதிரி வாங்க சொல்லும்போது, இல்லை என் பையனுக்கு தேவையானதை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் பண்ண வேணாங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ லூசி உள்ளேருந்து வர. அவள் என்ன சொல்கிறா, குழந்தைங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது சகஜம், நீங்கள் எதுக்கு அதை மனசு வரைக்கும் கொண்டு போகிறீங்கன்னு சொன்னவ அப்படியே கழுத்தை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா இவன் கழுத்தில் போட்டிருக்கிறது ஹீரோயினோடது. ஹீரோயின் இதை பார்த்து உடனே ஷாக் ஆகுறா. ஹீரோயின் பிடிச்சி அதை பிச்சிடுறா. இங்கே பாரு, தேவையில்லாமல் என்னோட பொருள் மேலே கை வைக்காதுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது உள்ளே வந்து பார்த்தா ரூமே கலைஞ்சு கிடக்கு. அவள் திங்ஸ்லாம் கலைச்சி போட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே என்னோட குடும்பத்துலேருந்து எனக்கு கொடுத்தது, யாரை கேட்டு இது மாதிரி டச் பண்ணன்னு சொல்லி கேட்கும் போது, நம்ம ஃபேமிலி தானே, ஃபேமிலியில் இருக்கிறவங்க அக்கா தங்கச்சி மாதிரி தானே பழகிட்டு இருக்கோம், அப்புறம் என்ன ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க போட்டால் குறைஞ்சா போயிடுங்கிற மாதிரி லூசி கேட்கும் போது, இங்கே பாரு என்னோட பொருள்களில் பாதியை நீங்கள் வந்து வித்தே தின்னுட்டீங்க, இதுக்கு மேலே என் பொருள் மேலே கை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கிறதே வேறங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. உடனே லூசி வந்து ட்ராமா ஆரம்பிச்சிட்டா. அப்போ வந்து நீங்கள் பணக்கார, நாங்களாம் வந்து ஏழைங்கிற மாதிரி குத்தி காட்டுறீங்களான்னு கேட்கும்போது உடனே வேங்க டென்ஷனா. இங்கே பாருங்க, நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இங்கே உங்களோட பொருளுங்கிறது உங்களது மட்டும் சொந்தம் கிடையாது, இந்த குடும்பத்துக்கு சொந்தங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போல்லாம் அது குடும்பம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே இருக்க ஒரு வேசை எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த லூசி போயிட்டு இல்லை அது என்னதுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. 2 பேரும் பிடுங்கினதுல அது கீழே விழுந்து உடஞ்சிருது. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா அவங்க அப்பா வந்து இவளுக்கு கிஃப்டாக கொடுத்தது அது இந்த ஆன்டிக் பொருட்கள்லாம் வாங்கி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆள் இதை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருந்திருப்பாரு. இதை பார்த்து ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. எதுவுமே பேசல அவங்க கிட்ட, அப்படியே அங்கேருந்து சைலண்டாக கிளம்பி போயிட்டா. அப்போ மனசுக்குள்ள ஒன்று மட்டும் தான் யோசிக்கிறா, உனக்காக 5 வருஷமாக விதவையாக இருந்தேன்னு தெரியுமா, என் புத்தியை சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு போகிறா. குட்டி பையனை கூட்டிகிட்டு ஒரு ஷாப்பிங்காக தான் போயிருந்திருக்கா. அதாவது மேரேஜ் ஆக போதில் இந்த 3 நாளில் அதுக்கு எதாவது ட்ரெஸ் வாங்கணும்ல, அதுக்காக தான் ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிருக்கா. ரெட் கலரில் ட்ரெஸ் வாங்குறா. இவ்வளோ நாள் வந்து ஒயிட் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டு சுற்றிருந்திருப்பா. இதுக்கப்புறம் கலர்ஃபுல்லாக தான் ட்ரெஸ் போகணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டா. இவன் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுறது தான் வாங்க பிடிக்குங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணுற டைம்லலாம் சொல்லியிருந்திருப்பான். ஆனால் இவன் ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ண போகிறதுக்காக எப்பயும் போல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப்லாம் போட்டுருந்துருப்பா. அப்போ இந்த வேங்க் குறுக்க வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, இந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு போகிறத பார்த்தா ஊருக்காரங்க நம்ம குடும்பத்தை பற்றி என்ன சொல்லுவாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் மனசில்? அங்கே முதல் லூசி சொல்கிறா, ஆமாம் இவர் சொல்கிறதும் கரெக்டு தான், அவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கோங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அப்போலாம் இவங்க சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பா. இப்போ தான் யோசிக்கிறா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன்ட்டு. உனக்கு கூட்டி போய் சொல்கிறேன், அம்மா இந்த ட்ரெஸ் உனக்கு அழகாக இருக்கு, எப்பவும் இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்போ வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்கே பாருங்க அவங்க வந்து ஜியான் ஃபேமிலியோட மருமகளாக போகிறாங்க, அதனால் பார்த்து நல்ல வேல்யூவான ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த கடை ஓனரும், மேடம் இது உங்களுக்கு சூப்பராக இருக்குது, உங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் சூட் ஆகும், இங்கே இருக்க ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு போங்க, உங்களுக்காக புதுசாகவே நாங்கள் ரெடி பண்ணி தரோங்கிற மாதிரி சொல்லிட்டு மேரேஜ் ட்ரெஸ்லாம் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா ஆப்போசிட்டில் வாங்கும் லூசி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேற நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ணியிருக்காளா, இதை லூசிக்கு சுத்தமாக பிடிக்கல. அவள் கேட்குறா, நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இறந்ததுலேருந்து ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே தானே இருந்தீங்க, என்ன இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டவ கையில் ஒரு பேக் வச்சிருந்திருப்பா. ஹீரோயின் என்ன வச்சிருக்கீங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கும் போது ஹீரோயின் தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் லூசி ஃபோர்ஸ் பண்ணி அதை பிடுங்கும் போது அது கீழே விழுந்துருது. அதுக்குள்ளே வந்து மேரேஜுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிப்லாம் வச்சுருந்துருப்பா. இது எல்லாமே மேரேஜ் பண்ணிக்கிற பொண்ணு போட்டுக்கிறது. இதை பார்த்தோன்னே இவளுக்கு டென்ஷன் ஆயிடுது. இதை
இதை எதுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த லூசி கத்தும் போது வேங் டென்ஷன் ஆயிடும். வேங் என்ன சொல்கிறா, என்ன ரீமேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இறந்ததுலேருந்து 5 வருஷமாக ஒழுங்காக தானே இருந்தீங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு பிளாக் அண்ட் கிரேல தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. வெளியில் எங்கேயும் போக மாட்டீங்க. ஏன் இப்படி புதுசாக சேஞ்ச் ஆகிருக்கீங்க? ரீமேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா ஏதாவது இருக்குதா? இங்கே பாருங்க, உங்களுக்காக தான் உயிரை கொடுத்துருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் நன்றியோடு நடந்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் வந்து பேசவே மாட்டேங்கிற, ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டே தான் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, நான் வந்து எங்கள் தம்பியே இல்லைனாலும் உங்களை நல்லா பார்த்துப்பேன். நான் லீலேவை பத்திரமா பார்த்துப்பேன். ஒரு அப்பாவாக இருந்து கூட பார்த்துப்பேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, நீ என்னடா எப்படி பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் குட்டி பையன் டக்குன்னு சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் ஒன்றும் என் அப்பா கிடையாது. தேவையில்லாமல் என் மேலே கை வைக்காதீங்க. எங்களை விட தள்ளியே இருங்க. எனக்கு வந்து அப்பா இறந்து போயிட்டாரு, எங்கள் அப்பா உயிரோடு இல்லைங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உனி லூசி சொல்கிறா, வேண்டாம் பிரச்சனை வேண்டாம், இப்போ என்ன புது ட்ரெஸ் தானே வாங்கியிருக்காங்க, விடுங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்த ஹீரோயின் வாங்க வெறுப்பேற்றணுன்னு, எங்கே பாருங்க, என் புருஷன் செத்து போயிட்டார்ல, அவர் மேலே இருந்து என்ன பார்க்கும்போது நான் இந்த மாதிரி கலரே இல்லாமல் ட்ரெஸ் பண்ணியிருந்தானா ஃபீல் பண்ணுவார். நான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என் மேரேஜே பண்ணிக்கிட்டா கூட அவர் சந்தோஷம் தான் படுவார். அது மட்டும் இல்லாமல் லீலே வேற வளர்ந்துட்டான். அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை? என்னோட ஹஸ்பண்ட் இப்போ உயிரோடு இருந்தாலும் அவர் இதுதான் பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஹீரோயினும் அங்கேருந்து லீலையை கூட்டிகிட்டு கிளம்பிட்டா. அவள் கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வேங் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லூசி என்ன சொல்கிறா, நீங்கள் அவளுக்காக என்னை விட்டு போயிடுவீங்களா? நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களாங்கும் போது, சேச்சா நான் ஏன் சொல்ல போகிறேன், உன்னை ஸ்ட்ரகிளில் விட்டுட்டு நான் போவேன்னா? எப்போவுமே நீனு நானும் நம்ம குழந்தை 3 பேர் ஒன்றாவே இருக்கலாங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ஹீரோனி திரும்பி பார்க்குறா. பண்ணுங்கடா பண்ணுங்க, என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, இன்னும் 2 நாள் தான் கிளம்பிட்டே இருப்பேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து லீலையை கொண்டு போய் ஸ்கூலில் வரதுக்காக போயிருக்கா. இதை பின்னாடியிலேருந்து லூசியுமே பார்க்குறா. ஹீரோயின் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அப்படியே வந்து லூசியை பார்த்து சிரிக்கிறா. உடனே லூசி கேட்குறா, என்ன போனுக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள், எவ்வளோ நாளுக்கு நடிக்க போகிறீங்க? இப்போ தான் வந்து வேங் இல்லையே, அவங்க இருக்கும்போது தான் அப்படியே ஆக்டிங் அள்ளி தெளிப்பா. நான் ஒரு பெரிய இன்னசென்ட்டுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். இப்போ என்ன உண்மையை சொல்கிறதுக்குங்கும் போது, எனக்கு தெரியும் நீ உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு, அதனால தான் இந்த மாதிரிலாம் வெறி கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கியா? இவ்வளோ ஜெலஸ் ஆகாதம்மா, என்ன பண்ணுறது, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குது, அதனால தான் நீ வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு வெறுப்பாகுது. அப்போ பார்த்தா அங்கேருந்து ஒருத்தங்க ஓடி வந்து, உங்கள் பையன் கீழே விழுந்துட்டான் லீலே, அவனுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, சீக்கிரமாக வாங்குங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டா அந்த குழந்தைக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பிளட் டைப் ஆளுங்களை கூட்டிகிட்டு வாங்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பிளட் டைப் மேட்ச் ஆகலை, அம்மாவது மேட்ச் ஆகலைன்னா அட்லீஸ்ட் அப்பாவதாவது மேட்ச் ஆகும். அவன் அப்பா இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு தான் தெரியும்ல வேங் உயிரோடு இருக்கான்ட்டு. அதனால வேங் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கலான்ட்டு வந்திருக்கா. வேங்க்கும் கால் பண்ணி வர சொல்லிட்டா. வேங் வந்தவொடனே என்னாச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் கொஞ்சம் பிளட் மட்டும் கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இவனு எதுவும் சொல்லலை. சரி பிளட் கொடுக்கலான்ட்டு தான் வந்திருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து இந்த லூசியோட ஃப்ரெண்டு ஓடி வந்து, லூசி கீழே விழுந்து அடிபட்டுச்சு அவளுக்கு, அவ கூட யாருமே இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமான்னு கேட்கும்போது உடனே வேங்க என்ன சொல்கிறான், நான் போய் லூசியை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, என் குழந்தை சாகர கிடக்கு, ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணணும் தான் தோணுது, இருந்தாலும் வந்து லூசி பாவம் தனியாக இருப்பா, நாங்கள் தான் போய் ஆகணுங்கிற மாதிரி கையை தட்டி விட்டுட்டு இவன் போயிடுறான். அவ்வளோதான். ஹீரோயினுக்கு வந்து இவ்வளோ நேரமாவது கொஞ்சமாவது மனசுக்குள்ள வந்து நம்ம லவ் பண்ணவன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்போலாம் அவ்வளோதான், வெறுத்துட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரில, மைண்டில் எதுவுமே ஓடலை. உடனே வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணி, என்னோட பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவனோட பிளட் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பர்சன் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா, அவனோட உயிர் உங்கள் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நர்ஸு டாக்டர்ஸ்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா லீலிக்கு தான் ஃபிக்ஸ் வந்துருச்சு போல இருக்கு, பிளட் வேறு கிடைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு டாக்டரை நிறுத்தி ஏதாவது கேட்கலான்ட்டு பார்த்தா அவங்க உள்ளவும் விட மாட்டேன்றாங்க, பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னோட பையனை என்னை விட்டு போகிறானான்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ்லாம் வராங்க. ஹீரோ தான் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி விட்டுருப்பான் போல இருக்க. 2 பேரும் வந்து பிளட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உடனே அவங்கள உள்ளே அனுப்பி விட்டுட்டு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. ஒரு வழியாக வந்து லீலியாக்கு பிளட் கொடுத்து அவனும் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டான். ஒரு வாரம் கழிச்சு தான் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க. வீட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடி வந்து இந்த வேங் நின்றுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பேக் வேறு வாங்கிட்டு வந்திருக்கான் லீலிக்கு. லீலி என்ன சொல்கிறான், இல்லை எங்கள் அம்மா தச்சு கொடுத்த பேக்கே நல்லா தான் இருக்குது, எனக்கு அந்த பேக் வேணாங்கிற மாதிரி லீலியே சொல்லிக்கிட்டு இருக்கான். இது வந்து வேங்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறேன், எப்போவுமே நான் எது கொடுத்தாலும் வாங்கிப்பதானுங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. இந்த மாதிரி எப்போ பிரச்சனைலாம் வருதோ அப்போ எல்லாமே ஏதாவது ஒரு பொருளை வாங்கியாந்து கொடுத்துட்டு அவன் வந்து சமாதானப்படுத்த தான் பார்ப்பான். அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கும் வரல, அதேமாதிரி பிளட் கொடுக்க கூப்பிட்டப்பையும் வரல. இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தவ இதே வேலையாக நினச்சிக்கிட்டு இருக்கல, நீ எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு ஒரு சாரிங்கிற மாதிரி சொல்லி தான் வாங்கி கொடுத்துட்டா நாங்கள் அதை ஏற்றுக்கணுமாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோயின். இங்கே பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோச்சிக்காதீங்க, அன்றைக்கி லூசிக்கு அடிபட்டுச்சு, அவளை பார்த்துக்கிறதுக்கு நான் மட்டும் தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி விடுங்க, நான் வந்து எங்களை நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லவே இல்லையே, நீங்கள் இல்லைனா என்ன என் பையனை காப்பாற்றாமையா விட்டுட்டேன், நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் கையை பிடிச்சிட்டிங்க பாரு, என்ன
என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா, நாளுக்கு நாள் பேச்சில் திமிர் தெரியுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது லூசி வந்துட்டா அந்த இடத்துக்கு. என்ன நடக்குதுங்க, என்ன பிரச்சனைங்கன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து எங்கே பாருங்க எனக்கு வேண்டான்னு சொன்னால் உங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஓ அவ்வளோதானா, நான் வந்து ஒரு முக்கியமான ஹாப்பி நியூஸ் உங்கள்கிட்ட தான் சொல்ல வந்திருக்கேங்கிற மாதிரி சொன்னவ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. வேங்குக்கு சுத்தமாக வந்து நம்பவே முடியல, ஒரு ஷாக்கில் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் தானே ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. இப்போ இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் தான் முழிச்சு நின்றுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு, நடத்துங்கடா நடத்துங்க, சும்மா பேருக்கு அப்போ சேர்ந்து வாழல, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, சூப்பர் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வாடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து லீலையை கூட்டிகிட்டு கிளம்பிட்டா. இவன் இந்த பக்கம் லூசியை பார்க்காம போன ஹீரோயினியை தான் பார்த்து நின்றுட்டு இருக்கான். உடனே கேட்குறா, அப்போ நீங்கள் என்னை விட்டுட்டு தனியாக போக போகிறீங்களா, அவகிட்ட உண்மையை சொல்லிட்டு அவ கூட போக போகிறீங்களா, அப்போ என் குழந்தைய நானும் தனியாக அனாதையாக தான் வளர போகிறோமோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படி எப்படி உன்னை தனியாக விடுவேன், அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டான், அவள் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம், நீ வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, அந்த பொறாமையில் தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு வந்து கூட துணைக்கு ஆள் இல்லையன்ட்டு, அதனால் அவளே தானே சரியாக போயிடுவா, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த லூசியும் போயிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு உன்னை எப்படியும் என்னை விட்டு போக நான் விட மாட்டேன், நீ எனக்கு மட்டும் தான் சொந்தங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தா இந்த பக்கம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டா. உடனே கேட்குறா லீலைக்கிட்ட, நம்ம இங்கேருந்து போனால் உனக்கு ஓகே தானா, நம்ம போயிட்டு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவங்க அப்பா கூட ஹாப்பியாக இருக்கலாங்கும் போது அம்மா எனக்கு நியூ அப்பா கிடைக்க போகிறாரா, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், அப்பா கிட்ட எந்த அராஜகமும் பண்ணாமல் நான் நல்ல பிள்ளையாக சமத்தாக இருப்பேன்னு சொல்லும்போது தெரியும்டா எனக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கே சுற்றி முற்றி பார்க்குற அந்த வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்துருப்பா. அவள் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தேவையான துணிங்களை மட்டும்தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே விடியுது, ஹீரோயினும் பேக்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து நிற்கிற அசிஸ்டன்ட் கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. ஹீரோயினுக்கும் வந்து அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் இந்த வீட்டுக்கிட்ட கிளம்புறேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு அங்கேருந்து காரில் ஏறி கிளம்பிட்டா. இந்த பக்கம் வந்து இந்த வேங் இருக்கான்ல, அவன் வேலைக்கு போயிட்டு அப்போ தான் வந்திருப்பான், கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இவன் அந்த காரை தான் கிராஸ் பண்ணி போகிறான், ஆனால் 2 பேருமே பார்த்துக்கல. ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஆல்ரெடி ஹீரோயின் கோவத்தில் இருக்கால, சரி அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தலான்ட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். வந்து கூப்பிட்றான், உங்களுக்காக திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், லீலையை வெளில அனுப்பி விடுறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது உள்ளுக்குள்ளேருந்து சத்தமே வரல. என்னடா இது சத்தத்தையே காணும்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே யாருமே இல்லை. அதை விட அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாமே காணாமல் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாமே கலைஞ்சு கிடக்குது. அதில் வந்து இவனோட ஃபோட்டோ ஒன்று இருந்திருக்கும், அது வந்து அந்த இடத்துல தான் இருக்குது, அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகல. அதை தவிர அவங்களோட திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்கிறது நல்லாவே தெரியுது இவனுக்கு. இவ்வளோ நாள் இவன் இறந்துட்டான்னு நினச்சி ஹீரோயின் வந்து இவனோட ஃபோட்டோ வச்சு டே நைட் அழுதுட்டு இருந்திருப்பா, அதுக்கு ரிச்சுவல்ஸ்லாம் செஞ்சிருப்பா. அந்த ஃபோட்டோவெல்லாம் உடச்சி தான் கையில் வச்சுட்டு போயிருக்கா. இவன் யோசிச்சு பார்க்குறான், ஏன்னா இவன் மறைஞ்சிருந்து டெய்லியுமே பார்த்துட்டு இருந்திருப்பான், எப்போவுமே இவன் தனியாக உட்காந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் அழுதுட்டு இருந்திருப்பா. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இங்கேருந்து போனால் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரு உண்மையிலேயே ரீமேரி பண்ணிக்க போகிறாளா, சச்சா வாய்ப்பு இல்லை, யார் இப்படி வந்து கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்து இவ்வளோ பெரிய குழந்தை இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க, வாய்ப்பு இல்லை, அப்படி அவள் பண்ணுற ஆளும் கிடையாது, அவன் எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுறா, நான் தான் முட்டாள்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. இவனுமே கவர்மெண்ட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒரு சின்ன பொசிஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு சோல்ஜர் வந்து இங்கே பாரு இன்னைக்கு சீஃபோட கல்யாணம், அது மட்டும் இல்லாமல் செம்ம விருந்தாக இருக்க போது நீ வந்துடு, நம்ம போயிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு ப்ரொமோஷன் பற்றி பேசலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணு பேர் என்னன்னு இவன் கேட்குறான். ஏதோ லீன்னு நினைக்கிறான், அவங்களுக்கு கூட குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் யோசிக்கிறான், ஒருவேளை ஹீரோயினாக இருக்குமோன்ட்டு. சேச்சா அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கிற மாதிரி மனசை தேத்திக்கிறான். இவனை கூட்டிகிட்டு அந்த சோல்ஜருமே கல்யாணத்துக்கு வந்துட்டாரு. ஸ்க்ரீன் போட்டு வச்சிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் இப்போ தான் கொடுக்குறாங்க, பாபா போய் உட்காரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து லூசி வந்துட்டா. இவன் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்திருப்பான் போல இருக்கு, அந்த கிஃப்ட் எடுக்காமல் வந்துட்டானாமா. சரின்ட்டு அதை கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கா. சரி உட்காந்து நானும் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தவ, கிஃப்ட் எடுக்க கூட உங்களுக்கு டைம் இல்லையா, எதுக்கு போய் வச்சுட்டு வந்துட்டீங்கும் போது இவன் கேட்குறான், ஹீரோயின் வந்துட்டால வீட்டுக்குன்ட்டு. இன்னும் வரல, எங்கே போயிருக்க போகிறா, அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா, போயிட்டு அவளே வந்துருவாங்கும் போது ஆமாம் ஆமாம் வேறு எங்கே போயிருக்க போகிறா, அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா, கண்டிப்பாக வந்துருவாங்கிற மாதிரி சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது லூசிக்கு வெறுப்பாக்குது. இங்கே பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அவளை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க, கொஞ்சமாவது நம்மளை பற்றி யோசிங்க, நம்ம குழந்தைய பற்றி யோசிங்க, உங்கள் குழந்தைய வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கத்துனவா, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, வயிறு ரொம்ப வலிக்குதுங்க, ப்ளீஸ் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்றா. உடனே இவனும் எதுவும் பேசலை, சரி கல்யாணத்தை அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவோட என்ட்ரி, ஹீரோயினோட ட்ரெஸ் மாட்டியிருக்கும் போல இருக்கு கீழே. உடனே இவன் வந்து அந்த இடத்துல அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து சரி பண்ணி விட்டுட்டு அவகிட்ட ரொம்ப காமாக பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் யோசிக்கிறா, இவ்வளோ நல்லவனாக இருக்கானே, இவனை போய் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு. ஹீரோ வந்து அவளோட பழசு எதையுமே பேசல, அவகிட்ட ரொம்ப நார்மலாக பேசுகிறான். 3 பேரும் கல்யாணம் பண்ண இருக்கிற அந்த இடத்துக்குமே வராங்க, அழகாக 3 பேர் கையை கோத்துக்கிட்டு.
இந்த பக்கம் மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹீரோயின் பார்க்குறா, தூரத்தில் வேங் வந்து லூசியை தூக்கிட்டு போயிட்டுருக்கா. அதை பார்த்தவ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நம்ம 2 பேர் செப்பரேட் ஆக போகிறோம், என்னமோ நீனே நினச்சாலும் என் லைஃப்குள்ளே வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து இந்த வாக்குறுதிலாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ தான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக வந்து இவ வேங்க கல்யாணம் பண்ணியிருந்தப்போ கூட ஹீரோ வந்து அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு பார்ட்டி வச்சுருந்துருப்பாங்க, அதுக்கு வந்திருப்பான். அப்போ பாவமாக ஹீரோயினே பார்த்து நின்றுட்டுருப்பான், ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பான் அவன். இப்போ அவள் கையை பிடிச்சி லைஃப்பில் சான்ஸுங்கிறது ஒரு தடவை தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக நான் இதை விட மாட்டேன், உன்னையும் சரி லீலேவையும் சரி என் உயிருக்கு மேலே வச்சு பார்த்துப்பேங்கிற மாதிரி சொல்லி ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இந்த வேங் இருக்கான்ல, அவன் வந்து லூசியை கூட்டி வந்திருக்கானா. லூசி கேட்குறா, என்னால் தான் கல்யாணத்தை பார்க்க முடியல, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உன் ஹெல்த்து தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே வீட்டுக்கு வந்தால் இந்த நீனி, அதாவது லூசியோட பொண்ணு மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கா. அவள் சொல்கிறா, என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ லேட்டாக வரீங்க, நான் பயந்துட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏன் மேலே லைட் போடல, ஆன்ட்டி எங்கே வரலையா, லீலே எங்கங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அவங்க வீட்டில் இல்லையங்கிற மாதிரி இந்த குட்டி பாப்பா சொல்லுது. இன்னும் வரலையா, எங்கே போயிருப்பாங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி கிளம்பும் போது லூசி ஸ்டாப் பண்ணி, இங்கே பாருங்கள், எங்களை தனியாக விட்டு இப்படிலாம் போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா, கண்டிப்பாக வந்துடுவா, நீங்கள் பயப்படாமல் இருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவனும் சரிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஒரு மனசாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் டயர்டாக இருக்கேன், நான் உள்ளே போகிறேங்கிற மாதிரி சொல்லி போயிட்டான். உடனே இந்த குட்டி பாப்பா கேட்குது, அம்மா ஏம்மா அப்பா என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிறாரு, ஒரு ஹாய் கூட சொல்லாமல் போயிட்டாருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த லேடி தான், அவளால் தான் இதெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. இந்த குட்டி குழந்தை ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே அங்கே கட் பண்ணி ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து மேரேஜ்லாம் முடிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸில் கழிச்சலான்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து அங்கே நின்றுட்டுருக்கான். பின்னாடிலேருந்து அவளை ஆக்ட் பண்ணிவிட்டு, ஃபைனலி இது என்னோட டர்ன், நீ எனக்கு சொந்தமாயிட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா, ஹீரோயின் கல்யாணம் இருந்திருக்கும்ல, அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து செம்மையாக குடிச்சிருப்பான். அவன் குடிக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அசிஸ்டண்ட்டும் ட்ரை பண்ணியிருப்பான். அவன் அதிகமாக குடிச்சிட்டு ஹீரோயினை தான் பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அப்போ ஹீரோயின் வந்து ரூமுக்கு போயிட்டு வந்துடுங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பா. பின்னாடியே ஹீரோவும் வந்து அவள் பக்கத்தில் வந்து, இங்கே பாரு, இது வேணாம், இதுக்கு உனக்கு செட்டே ஆகாது, நீ தானே சொன்ன சின்ன வயசில் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு, நீ எனக்கு துணையாக இருப்பன்ட்டு ஏன் என்னை விட்டுட்டு வந்தங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருப்பான். இங்கே பாருங்க, நீங்கள் வந்து பாஸ்டில் சின்ன பிள்ளையில நம்ம பேசினதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. வாங்க, என்னை உயிரை காப்பாற்றினவன், அப்படி இருக்கும்போது அவனை விட்டுட்டு என்னால் எப்படி வர முடியுங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. இந்த வேங் செத்ததா ட்ராமா போட்டது தான் 5 வருஷமா. ஹீரோ சொல்கிறான், 8 வருஷமா என்னைக்கு நீ என் பக்கத்தில் இருப்பேன்னு சொல்லி இந்த 8 வருஷமாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், கடைசியாக நீ எனக்கு கிடச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து தோணுது, 8 வருஷமாக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கீங்க, எனக்காக வெயிட் பண்ணதுக்கு நன்றி, இல்லை இப்படி ஒரு பர்சனை நான் என் லைஃப்பில் மிஸ் பண்ணியிருப்பேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோலாம் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை, டக்குன்னு போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவங்களோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக போக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹீரோயின் வந்து ட்ராப்லேருந்து ஒரு லெட்டர் எடுக்கிறா. அதில் வந்து இந்த வேங் இருக்கான்ல, அவனுக்கு தான் ஏதோ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி வச்சிருக்கான் ப்ரொமோஷனுக்காக. இதை பார்த்து ஹீரோயின் கேட்குறா, இது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, அது ஒன்றும் இல்லை, நீ அந்த ஃபேமிலியில் இருந்தல்ல, அதனால நீ நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதா உன் ஃபேமிலியில் யாருக்கா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுன்ட்டு நான் ட்ரை பண்ணேன், அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து கொஞ்சம் காசுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா உன்னை நல்லா பார்த்துப்பாங்கல்ல, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த குட்டி பாப்பாவும் வந்து எப்படியாவது வேங் கிட்ட ஏதாவது பேசலான்ட்டு ட்ரை பண்ணாலும் அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். உன்னை லூசி என்ன சொல்கிறாங்க பாருங்க, அந்த உங்கள் சீஃப் இருக்கார்ல, அவருக்கு வந்து ரிசப்ஷன் வைக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களால் மேரேஜில் தான் கொடுக்க முடியல கிஃப்ட்டை, அங்கேயாவது போய் பார்த்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃபை மீட் பண்ணி அவங்ககிட்ட ஏதாவது பேசி நம்ம ப்ரொமோஷன் வாங்கிலாங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ கூட இருக்கும்போது எனக்கு என்னடா சொல்லும், சரி கிளம்பி போயிட்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இவனும். இப்போ அப்படி டக்குனா அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தோளில் சாஞ்சிக்கிட்டு படுத்திருக்கா. ஆனால் இவன் மைண்ட் ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா ஹீரோயின் கிட்ட தான். இங்கே பாரு, ஒரு 5 வருஷம் புருஷன் கூட இல்லைங்கிறதுக்காக நீ வந்து எப்படி நடந்துக்கணுங்கிறதையே மறந்துட்ட, சீக்கிரமாக உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே ஹீரோயினை பற்றி தான் இப்போவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்ட்டி நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வந்து குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. ட்ரெஸ்ஸில் ஏதோ ஊற்றிக்கிட்டான் போல இருக்கா. உனக்கு ஹீரோயின் சொல்கிறான், சரி ஓகே நான் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ ஃபஸ்ட்டு உள்ளே போங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் கையில் ஒரு கிஃப்ட்டையும் கொடுத்து விடுறான். இது வந்து ஹீரோனோட அப்பா அம்மாவுக்காக ஹீரோ ப்ரிப்பேர் பண்ண கிஃப்ட்டு. இதை கொண்டு போய் உள்ளே கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு நான் வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு குட்டி பையனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்போ லீலே என்ன சொல்கிறான், அம்மா அப்பா உங்களுக்காக சீக்ரெட்டாக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காருன்னு சொல்லும் போது ஹீரோ வாய மூடிடுறான். ஏய் என்னடா பண்ணுறீங்க, 2 பேர் எனக்கு தெரியாமல் சீக்ரெட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க போல இருக்க, வெயிட் பண்ணுறேன், என்ன பண்ணுறீங்க நானும் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் உள்ளே போயிட்டா. அப்படியே அந்த இடத்துக்கு லூசியும் வேங்கும் தான் வந்திருக்காங்க. அந்த இடத்த பார்க்குறதுக்கு பரவாயில்லையே, செம்மையாக இருக்குது இந்த இடம், கண்டிப்பாக இன்றைக்கி மேடம் கிட்டேயும் சார் கிட்டேயும் பேசி எப்படியா ப்ரொமோஷன் வாங்கிடணும்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி தான் பேசிகிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பார்ட்டியில் இருக்கவங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, சார் வந்து மேடம்க்கு 8 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம், அது மட்டும் இல்லாமல் அவர் சின்ன பிள்ளையிலேருந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம்மா, ஆனால் அவங்க ஓகேவே சொல்லலையா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது லூசி யோசிச்சுக்கிறா. அப்படிப்பட்ட ஆள் யாருன்னு பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி தான்
யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. இந்த வேங் மைண்டு வேற அந்த சோல்ஜர் சொல்லியிருந்திருப்பான்ல, அதுலேயே தான் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது ஒருவேளை ஹீரோயினாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் இவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ சுற்றி இருக்க பீப்புள்ஸ்லாம் ஹீரோ கிட்ட வந்து, இங்கே பாருப்பா உனக்கு ப்ரொமோஷன் வேறு கிடைக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன், எங்களையும் கொஞ்சம் கவனிக்கலாம்னுங்கும் போது, உங்களை கவனிக்காமல் எப்படி விட்டுருவேன், கண்டிப்பாக எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கப்புறமா உங்கள் எல்லாரை பற்றியுமே நான் சார்கிட்ட பேசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன். ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக இவன் கூட ஒரு குட் டேர்மில் தான் இருந்துக்கிட்டு இருக்கான் போல இருக்க. அதை யோசிச்சுட்டு தான் இவன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின்மா அந்த இடத்துக்கு வந்துட்டா. அவள் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவளை வந்து இந்த வேங் பார்த்துட்டான். அது மட்டும் இல்லாமல் அவள் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரிலாம் வந்து கிளிப்லாம் போட்டுட்டு வந்திருக்காளா. இதை பார்த்தோன்னே இவனுக்கு காண்டாயிருது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ மனசில், ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க, என் குடும்பத்தோட மானத்தை வாங்குறதுக்காகவே வந்திருக்கியா, வா போகலாங்கிற மாதிரி கையை பிடிச்சிருக்கும் போது, யார் நீ எதுக்கு என் கையை பிடிக்கிறங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. என்ன உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போனதை மறந்துட்டீங்களா, அப்படி மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கும் வந்துடுது. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ எவ்வளோ டீசெண்டாக சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இவன் சொல்கிறான், ஒரு விதவையாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் நீ பண்ணலாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கற்றுக்கும்போது சுற்றி இருக்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு, ஆமாம் ஃபஸ்ட்டு இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் மானத்தை தான் வாங்குவா, சீஃப் வரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவும் போயிட்டு லீலேக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு உள்ளே பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு வேறு வழியாக வந்திருக்கான் போல இருக்கு. இவன் போயிட்டு ஹீரோயினோட அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கே போயிட்டான். ஆனால் அந்த நேரம் வரைக்கும் ஹீரோயின் வரவே இல்லை. ஹீரோயின் வந்தாலான்னு கேட்கும்போது, இல்லை வரலையேப்பா, எங்கே போனாங்கிற மாதிரி கேட்கும்போது அவள் அப்பயே வந்தாலேன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு டவுட் வருது. உடனே வந்து சரி ஓகே நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வாங்க எல்லாரும் ஹாலுக்கு போயிட்டு எங்கே மேடம் இருக்காங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லி சோல்ஜருக்கு ஆர்டர் கொடுத்துட்டு தான் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வாங்க ஹீரோயினை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். என்னை விடுன்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டவ, என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசுலன்னு கேட்கும்போது, இந்த குறுக்கா வந்து இந்த லூசி வந்துடுறா. வந்தவ, எதுக்கு இந்த மாதிரி மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் வீட்டுக்கு வந்துருங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, பப்ளிக் பிளேஸில் நம்ம குடும்பத்தை மானத்தை வாங்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த லூசியை கீழே போய் விழுந்துட்டு, ஏன் இப்போ என்னை தள்ளி விட்டீங்க, என் குழந்தை நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் இப்படி பொறாம பிடிச்சி நிற்கிறீங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த வேங் வந்து செம்மையாக அடிச்சிடறான் ஹீரோயினா. ஹீரோயின் கீழே விழுந்ததில் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பாள், அதுவும் கீழே விழுந்துருச்சு. இவன் என்ன பண்ணுறான், போய் லூசி தூக்கிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலைங்கும் போது, நான் தான் சொன்னாலே இவங்க என் மேலே ஜெலஸாக இருக்காங்கன்ட்டு, வேணும்ட்டே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் சரி பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போகலான்ட்டு பார்த்தா இவன் அந்த கிஃப்ட் மேலே காலை தூக்கி வச்சுக்கிட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு கடத்தலாம் டென்ஷன் ஆகி அதில் வச்சு காலை வச்சு அந்த கிஃப்ட்டையே உடச்சி விட்டுறான். அதுக்குள்ளே வந்து எக்ஸ்பென்சிவாக ஒரு மெடல் மாதிரி இருந்திருக்கும், அது வந்து டேமேஜ் ஆகிருது. இதை பார்த்து ஹீரோயினுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ண கிஃப்ட் தெரியுமா, இது எதுக்கு இப்படி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் தான் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ அப்படியே அந்த இடத்துக்கு ஹீரோ மாசா என்ட்ரி கொடுக்குறான். யார் என் ஒய்ஃப் மேலே கை வச்சவன்னு சொல்லி கேட்டவன் அப்படியே வந்து ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு, இன்னைக்கு என் ஒய்ஃபோட வெல்கம் பார்ட்டி, இப்படி தான் வெல்கம் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது லீலே வேறு சொல்கிறான், அப்பா எங்கள் அம்மாவை இவன் ஹர்ட் பண்ணியிருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது, இவனை ஏதாவது பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வாங்க முழிக்கிறான் அப்பாவான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டீங்க பாருங்க, என் ஒய்ஃபை புள்ளி பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். வேங்க்கு ஒன்றுமே புரியலை. அப்போ உண்மையாலுமே இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். அதை ஷாக்கை விட்டு இவனால் வெளியில் வரவே முடியல. அதையே தான் நினச்சி புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கான் அந்த இடத்துல. இங்கே நடந்த பிரச்சனையில் ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ரொம்ப நேரம் கழிச்சு தான் கண்ணு முழிக்கிறா. ஹீரோ பார்த்தா பக்கத்துலேயே பயந்துட்டு கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். உடனே ஹீரோயினோட அப்பாலாம் வந்து டென்ஷன் ஆகுறாரு. இப்படியா என் பொண்ணை நடத்திட்டு இருக்காங்க, நான் ப்ரீஷியஸாக வச்சுருந்தேன் என் டாக்டரை, இந்தளவு குடும்பப்படுத்திருக்காங்களா அந்த குடும்பத்துலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் வந்து இல்லை வேண்டாம் ஏதோ பிரச்சனை வேணாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, பின்ன என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா ஒரு தடவை லைஃப்பில் பண்ண தப்ப நான் திருப்பிலாம் பண்ண மாட்டேன், நான் ஒரு தடவை தான் ஹீரோவை விட்டுட்டு போயிட்டு தப்பு பண்ணிட்டேன், இவர் தான் எனக்கு எல்லாமேங்கிற மாதிரி சொல்லி கையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறான், அவங்க இன்னும் அந்த ஹாலில் தான் இருக்காங்க, அவங்களை வெளியில் அனுப்பல, என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது நான் வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அப்படியே 3 பேரும் மாசா கையை பிடிச்சிக்கிட்டே அந்த இடத்துக்கு நடந்து போகிறாங்க. வாங்கலாம் இதை பார்த்துட்டு, நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா, நான் தான் தப்பாக நினச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்கள எங்கே பாருங்கள், மேடம் வந்து மரியாதை கூப்பிடுங்க, இந்த மாதிரி கூப்பிடாதீங்கும் போது மேடம்மா இவங்க சொல்கிறதெல்லாம் போய் தானே, நீ மேரேஜ்லாம் பண்ணிக்கல தானே, ஏன்னா நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு, அதனால பண்ணல தானேங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து டக்குன்னு சொல்லிடுறா, ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் புருஷன் செத்து போயிட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் புருஷனுக்கே அதில் பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி இவனால் உண்மையே சொல்ல முடியல, கேட்காமே இருக்க முடியல, அப்படி முடிச்சு நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இவர் தான் என்னோட ஹஸ்பண்டு, இதுக்கு மேலே என் லைஃப்பில் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப காமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே வந்து இந்த வேங்க என்ன சொல்கிறான், நான் நீ தெரியலையா உனக்கு, உண்மையிலே நான் தான் உன்னோட ஹஸ்பண்டு, நான் ராபர்ட்டாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு புரியலையா, இவ்வளோ நாள் என் கூட இருக்கேன், இது கூட
குடும்பம் உனக்கு புரியலன்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிற லூசி வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ சொல்கிறாங்க, இங்கே பாரு தேவையில்லாமல் என் ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை பண்ணுற வேலை வச்சுக்காத, இதுக்கப்புறம் உனக்கு இங்கே வேலை கிடையாது, கிளம்பு, மன்னிச்சு விட்டுறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவனை அனுப்பி விட்டுட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு வரான். அவனால் சுத்தமாக இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. லூசியும் போயிட்டு எவ்வளோத்துக்கோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் அவன் கேட்குற மைண்ட் செட்லே இல்லை. எப்படி வந்து ஹீரோனுக்கு புரிய வைக்கிறதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் ஒரு பெண்ணு கொடுத்துருப்பா இவனுக்கு பாஸில். அந்த பெண்ணை எடுத்து பார்த்துவான். சரி இதை கொடுத்து எப்படியாவது நான் அவள்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்லும்போது லூசி சொல்கிறா, முட்டாளா நீனா, ஆல்ரெடி நீ எல்லாத்தையுமே மாற்றிட்ட, இப்போ எப்படி உன்னால் திருப்பி மாற முடியுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, இந்த லூசியோட ஹஸ்பண்டுக்கு வந்து நெத்தியில் ஒரு தழும்பு இருக்கும் போல இருக்கா. அந்த தழும்பை உண்டாக்கணுங்கிறதுக்காக இவனே வந்து பிளேடு வச்சு அறுத்துக்கிட்டான் போல இருக்கா. அந்த தழும்பு கரெக்டாக அந்த இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் நம்புவாங்கிற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அந்த இடத்துல பஸ்ட் அவுட் ஆகி கத்திக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வந்து டீச்சர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்திருப்பா. அதனால லீலையில் ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டா. அங்கேயே ஹீரோயினை வந்து டீச்சராக சேர்த்து விட்டுருக்கான் ஹீரோ. அதுக்காக தான் ஃபஸ்ட் டேக்காக கூப்பிட்டு வந்திருக்கான். உடனே வந்து உண்மையாலுமா எனக்கா டீச்சிங் ஜாபாங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொன்னவா அங்கே அவளை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்கானா. இவனே அவனை ஹக் பண்ணிவிட்டு, இப்படி ஒரு ஹஸ்பண்டை மிஸ் பண்ண பார்த்தேனே, இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதனாலே என் காடுக்கு வந்து கொஞ்சம் பாஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறான். அதான் உன்ன மாதிரி ஒரு பர்சனை என்னை விட்டு பிரிக்காமல் என்கிட்டே கொடுத்துட்டாருங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. சச்சோ உங்கள் ரொமான்ஸ் வேறு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு குட்டி பையன் வேறு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கான். ஹீரோவும் அவனை இறக்கி விட்டுட்டு, சரி ஓகே ரெண்டு பேரும் சமத்து பிள்ளையாக இருக்கணும், என்ன எதுவும் சேட்டெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோட சின்ன பிள்ளையாக நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. கடைசியாக அவளை ஹக் பண்ணிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. இதை பார்க்குற வேங்குக்கு செம்ம கடுப்பாகுது. வேங் இதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தவன் ஹீரோ எப்போ போவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கான். கல்முன அடுத்த செகண்ட் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து, இங்கே பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், கையை விடுங்கன்னு சொல்லும் போது, உனக்கு தெரியலையா நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் வாங்க, இங்கே பாரு நீ கொடுத்த பெண்ணை கூட நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க நீங்கள் வாங்க இருந்தால் இருந்துட்டு போங்க, எனக்கு என்னங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ ஏன் இப்படி மாறிட்ட, நீ எப்போ என் கூட ஒன்றா தானே இருந்தா, ஒழுக்கமாக தானே இருந்தா, எதுக்கு இப்படி மாறிட்ட, எனக்கு பிடிக்கவே இல்லை, ப்ளீஸ் மேரேஜ் பண்ணிக்காத, நீனா இந்த மேரேஜ் வேணாம், நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, பழையபடி நம்ம ஒன்றா ஒரே குடும்பமாக வீட்டில் வாழலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின்லாம் இதை ஏற்றுக்கிற மாதிரி தெலுங்கு பாரு, என் கையை விட்டுட்டு போயிரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஜியாங்கோட ஒய்ஃபு, நீ தேவையில்லாமல் என்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணணும்னு வச்சுக்க, என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிடுவாங்க போது நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன திரும்ப நடந்துச்சு, எங்கள் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எங்கள் அண்ணனுக்கு வந்து ரொம்ப முடியாமல் கிடந்தாரு. அப்போ என்ன சொன்னாருன்னா, என்னோட பொண்டாட்டியை மட்டும் நீ பார்த்துக்கோ, அவளை பத்திரமா பார்த்துக்கோங்கிற மாதிரி சொன்னார். அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு வேளை நான் ஏதாவது பண்ணிட்டேன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயம் வேறு வந்துருச்சு. அதனால தான் வந்து நான் அவருக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணேன். வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் என் தம்பி வந்து உடம்பு முடியாமல் கிடக்குறான், அவனை பாருங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டேன், என்னை நம்பு, நான் தான் உன் ஹஸ்பண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குமோ அந்த இடத்துக்கு லூசி வந்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்க தரதரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டா. ஆனால் இந்த வேங் வந்து அடங்குற மாதிரி தெரில. டெய்லி ஏதாவது ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கான். இந்த இது உனக்கு தான் இல்லையே வாங்கிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் கண்டுக்கிற மாதிரி தெரில. எப்போ இவன் வந்தாலும் அவனை நெக்லெக்ட் பண்ணிட்டு இவங்க பாட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இவனும் வந்து அவங்க வரத்துக்காக வெளியிலே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மழையில் கூட உட்காந்துருக்கான். பார்த்தா ஹீரோ பாட்டுக்கு வரான், கொடையை பிடிக்கிறான், அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டான். இவனுக்கு இன்னும் எல்லாமே இழந்த மாதிரி இருக்குது. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இப்போ தான் ரிக்ரெட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அந்த ஃபீலிங்கோட தான் வீட்டுக்கு வரான். உடனே லூசி வந்து அவங்ககிட்ட பேசுறதுக்காக வரான். அவன் எதுவும் பேசுகிற மாதிரி மைண்ட் செட்லேயே இல்லை. அங்கேருந்து உள்ளே போய் உட்காந்துக்கிறான். அப்போ அந்த குட்டி பாப்பா அந்த இடத்துக்கு வந்து அப்பா அப்பான்னு சொல்லி கையை பிடிக்கும் போது இவன் கையை தட்டி விட்டுட்டு, நான் ஒன்றும் அப்பா கிடையாது, உங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நான் அவளோட அப்பாவும் கிடையாது, உன்னோட ஹஸ்பண்டும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். வேலை வெட்டிக்கு எதுவுமே போகாமல் டெய்லி வந்து ஹீரோயினையும் லீலையும் பார்க்குறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கான். டெய்லி ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் லீலை வந்து கண்டுக்கிற மாதிரி கூட இல்லை. அப்போ இந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக பொக்கேலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். உடனே அசிஸ்டன்ட் கேட்குறான், என்ன பாஸ் ஓவர் ரொமான்டிக்காக இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஏன்னா அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, ஒரு செகண்டே அவள் செரிஷ் பண்ணணும், அந்த அளவுக்கு நான் அவளை ஹாப்பியாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து வாங்க நீல் டவுனே போட்டுட்டான். இங்கே பாரு நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, ப்ளீஸ் நீ வந்துரு, திருப்பி நம்ம ஒரு ஃபேமிலியாக ஒன்றா ஹாப்பியாக வாழலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊரை கூட விட்டுட்டு போயிடலாம், எங்கேயாவது தூரமாக போயிட்டு யாருக்கும் தெரியாமல் சந்தோஷமாக வாழலாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவ சொல்கிறா, நீ வந்து வாங்குங்கிறத நான் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டேன், அதனால தான் வந்து நான் உன்னை விட்டு வேலைக்கு போகணும்னு நினச்சேன், இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேருக்கு சம்மந்தம் கிடையாது, நான் ஜியாங்கோட ஒய்ஃபு, அதனால என்கிட்ட நீ வராமல் இருக்கிறதே உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன், நீ ஆசையாக காதலிச்ச லூசி தான் இப்போ ஒய்ஃப் அவன் பக்கத்துலேயே இருக்கால, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா, அவளை போய் பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். பார்த்தா இந்த பேங்க் வேறு கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். இந்த ஹீரோவும் பார்த்துட்டான். ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. அங்கேருந்து இறங்கி வந்து எட்டி ஒரு உதவி விட்டுட்டு, பாரு தேவையில்லாமல் என் ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை பண்ணுற வேலை வச்சுக்காத, இதுக்கு மேலே என் விஷயத்தில் தலையிட்டேன்னு வச்சுக்கேன், நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லி மாட்டி விட்டுட்டு தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினை
கூட்டிகிட்டு போயிட்டு அதே மாதிரி ஸ்கூலில் விடுறதுக்காக தான் வந்திருக்கான். ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து எங்கே திருப்பி வேங் வந்துருவானு சொல்லிட்டு உள்ள வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு தான் போயிட்டு இருக்கான். ஆனால் இந்த வேங் சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஹீரோ கூடவே நிற்கிறதுனால இவன் பின்பக்க செவரை எகிரி குதிச்சு உள்ளுக்குள்ளே போயிட்டான். உள்ளுக்குள்ளே போயிட்டு ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு இங்கே பாரு ப்ளீஸ் திருப்பி என் கூட வந்துடுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குலாம் ஒரு இடத்துல கோவம் வந்துடுது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் தான் வேணான்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி வந்து ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு அளவுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கீழே தள்ளும் போது அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு எனக்கு மேலே கோவமாக இருக்குன்னு தெரியுது, அடிக்கினா கூட நான் ஆல்ரெடி அடிச்சுக்கோ, ஆனால் என்னை ஃபர்கிவ் பண்ணிடு ப்ளீஸ், நீ இல்லாமலாம் என்னால் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பாப்பா இருக்குல்ல இந்த லூசியோட பொண்ணு, அதுவும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறது போல இருக்கு. அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துட்டு அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த லேடிக்கிட்ட போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், இது ஒரு ஷேம்லெஸ் லேடி, என்ன எங்கள் அப்பா மயக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு வயசுக்கு தகுந்த மாதிரி பேசாமோ அதை விட அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கு. உடனே வந்து அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு டீச்சர் வராங்க. நீங்கள் வந்து லூசியோட ஹஸ்பண்ட் தானே, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க, நான் செக்யூரிட்டியை கூப்பிட வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் கேட்குற மாதிரி தெரில. உடனே மணி அடிச்சு செக்யூரிட்டி வாங்குங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா, இங்கே பாரு நீ புரிஞ்சிக்க வேண்டிய டைம் தான் இது, ஆக்சுவலாக எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் ஜியாங்கோட குழந்தைய வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுங்கிற மாதிரி சொல்லும்போது இவனால் அதை ஏற்றுக்கவே முடியலை. எனக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீனு, இப்போ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி இன்னொருத்தனோட குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்க, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு எப்படி நீ இப்படி பண்ணலாம், எப்படி நீ இப்படி பண்ணலாம்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் லூசி நடந்து போயிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கவங்க எல்லாமே ஊர்க்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் பாரு இவளோட பிரதர் இன்லாவோட குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கா, இவெல்லாம் என்ன பொம்பளையோ தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பாப்பாவும் வந்துட்டு அம்மா இந்த மாதிரிலாம் நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவ எதுவும் பேச விடாமல் அந்த குட்டி பாப்பா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இவ வந்து எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டு இந்த வேன் கிட்ட சொல்கிறா, ஒரு ஜாப் வந்திருக்கு நீங்கள் பார்க்குறீங்களா, நம்ம இந்த ஊரை விட்டு கூட போயிடலாம், போய் ஹாப்பியாக இருக்கலாங்கிற போது இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நான் போய் ஹீரோயின் கிட்ட பேசணும், அவள் மட்டும் தான் இப்போ எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு கடுப்பாயிருது. என்ன எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, இவ்வளோ நாளும் பக்கத்தில் தானே இருந்தா, அப்போல்லாம் உனக்கு கணக்கு தெரியலையா, இப்போ மட்டும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி சொன்னவ அங்கேருந்து ஃபோட்டோவை தள்ளி விட்டுட்டா. அவ்வளோதான் இவனுக்கு கோவம் வந்துருச்சு. எப்படி நீ வந்து என்னோட ஹீரோயினோட ஃபோட்டோ தள்ளி விடலான்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி தள்ளினவா பக்கத்தில் இந்த டேபிள் மேலே தள்ளி விட்டுட்டான். அதில் வந்து அவளுக்கு அடிபட்டுச்சு. இவன் அதை கூட கண்டுக்கல, அந்த ஃபோட்டோவை தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ ஃபோட்டோ கொண்டாகல, ஹீரோயின் ஃபேஸில் ஏதாவது ஆகிட போதுங்கிற மாதிரி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவளுக்கு வந்து அந்த தள்ளின வேகத்துக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு போல இருக்கு, பிளட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி. இந்த லூசி வேறு கோவத்தில் இருந்திருப்பால குழந்தை கலைஞ்சு போச்சுன்னு, அதனால அந்த கோவத்தில் வேங் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டாப்புல இருக்குது. அதோட விசாரணையும் முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட்டும் வந்துடுச்சு. அதை வாங்கி தான் ஹீரோ கையில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன ஆயிருக்குன்னா இவன் இந்த மாதிரி ஃபேக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய தப்பு போல இருக்கு. அந்த தப்புக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கு மேலே வந்து 20 வருஷத்துக்கு இவன் ஜெயிலில் தான் இருக்கணுங்கிற மாதிரி ஹீரோவும் வந்து தீர்ப்பை படித்து முடிக்கிறான். வேங் மைண்ட் செட்டில் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இருந்து ஹீரோயின் கிராஸ் பண்ணி போகிறா. அவளை பார்த்துட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டேன், சாரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். ஹீரோயின் எதுவும் பேசல, அவள் பாட்டுக்கு சைலண்ட்டாக அங்கேருந்து வந்துட்டா. அப்படியே ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. ஹீரோ கேட்குறா என்ன இந்த பக்கங்கிற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் உங்களை பார்க்க விரும்பல, ஒரு குட்டி பையன் தான் உங்களை பார்க்கறதுக்காக வயிற்றுக்குள்ளேருந்து உதச்சிக்கிட்டே இருக்கான், அதனால தாங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஒன்றும் புரியல. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி ஷாக்காகி கேட்கும்போது ஆமாம் ஆமாம் உங்கள் வீட்டு நாய் குட்டி போட போதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனு சிரிச்சுக்கிட்டே போய் அப்படியே அவளை அப் பண்ணுறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்த லூசி இருக்கால, அவள் இந்த மாதிரிலாம் பண்ணதுனால ஊருக்குள்ளே எல்லாரும் பேச பேச்சில் அவளால் சுத்தமாக அந்த இடத்துல இருக்கவே முடியல. அதனால ஊரையே காலி பண்ணி போயிட்டு இருக்கா. இதை ஹீரோயினும் காரில் இருந்து பார்க்குறா. ஆனால் எதுவுமே பேச ஹீரோ கேட்குறான் என்ன இப்போ அவளுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்கும்போது அவள் பண்ணதுக்கான தண்டனையை அவளே ஏற்றுக்கிட்டா. இதுக்கு மேலே நம்ம எதையும் வந்து பேச தேவையில்ல, கிளம்பலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் சொல்கிறா இருந்தாலும் அவங்க 2 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா, ஏன்னா அவங்க இந்த மாதிரி எனக்கு புரிய வைக்கலன்னா இன்னமும் நான் வந்து முட்டாளாவே இருந்திருப்பேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கம் வாங்க காட்டுறாங்க. இவன் ஜெயிலையும் போயிட்டு ஹீரோயினுக்கு தான் சாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே 1 இயர் ஆகுது, ஹீரோயினுக்கு குழந்தையும் பிறக்குது. அப்படியே அந்த இடத்துல 4 பேர் உட்காந்து ஒன்றா ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துக்கிறாங்க. லைஃப்பில் இன்னும் இருக்கிற எல்லா டைமையும் நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணி வாழணுங்கிற மாதிரி சொல்கிறதோட இந்த ட்ராமாக்கு எண்டு கார்டு போட்டு ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருக்காங்க. எனக்கு தோணுது ஒரே ஒரு விஷயந்தான், லைஃப்பில் வந்து இப்போ பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒய்ஃப் இறந்து போயிட்டா மோஸ்ட்லி 90% பசங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க விருப்பத்தோடையோ இல்லை வந்து ஃபோர்ஸ் பண்ணியோ ஏதோ ஒன்று மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் பொண்ணுங்கன்ட்டு வரும்போது என்ன தான் இப்போ கொஞ்சம் லைஃப் மாறி நிறைய பேர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சாலும் நிறைய இடத்துல இன்னமுமே வந்து அந்த ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சிருச்சு, ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு மாதிரி அவங்கள ஒதுக்கி வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கங்கிறத தாண்டி
இல்லை ஹஸ்பண்ட் சரியில்லை, ரொம்ப வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணுறாரு, இல்லைனா பிடிக்கல, செட் ஆகலை, இந்த மாதிரி சொல்லிட்டு பிரிஞ்சு வாழ்கிறாங்கன்னா நீங்கள் போயிட்டு அவங்க லைஃப்பில் எதுவுமே வந்து சஜஷன்லாம் கொடுக்க தேவையில்ல. அவங்க லைஃப் அவங்களுக்கு பார்த்துக்க தெரியும். ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு வெளியில் வரான்னா அவள் என்னத்தை கோ த்ரூ பண்ணியிருப்பான்னு சொல்லி அவளுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் போயிட்டு அதை ஜட்ஜ் பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு தனியாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்களா தனியாக வாழட்டும், இல்லை வேறு எதையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா பண்ணிக்கிட்டோம். இதில் போயிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க நல்லவங்களா அவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களான்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யாருமே கிடையாது. அவங்க லைஃபு அவங்க தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போட்டுமே. நம்ம போயிட்டு நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும்னு எதுக்கு சொல்லணும்? நம்ம ஏன் ஜட்ஜ் பண்ணணும்? நம்மள யாராவது ஜட்ஜ் பண்ணால் நமக்கு கோவம் வருதுல்ல, அதே மாதிரி அடுத்தவங்களையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எனக்கு இது மட்டும் தான் சொல்லணும்னு தோணுச்சு. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாக பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன். பாய் பாய்.